இப்போ நம்ம பார்க்க போகிறது மேட்ச் கலர். மேட்ச் கலர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு ரெண்டு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிடும். ஒரு சன்லைட் ஃபோட்டோ மாதிரி ஒன்று எடுத்துகிறேன். இந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிறேன். இன்னொன்று ஒரு டார்க்னஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் இருட்டாக இருக்குது, இது கொஞ்சம் பகல் மாதிரி இருக்குது. இந்த இருட்டு எஃபெக்ட் எனக்கு இப்போ அங்கே வேணாம்னு நினச்சோம்னா அந்த ஃபோட்டோ கிட்ட போயிடும். இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் மேட்ச் கலர்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கிளிப்போம். அடிச்சுட்டு இதில் சோர்ஸ் ஃபைல்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்து உங்கள் அந்த ஃபைலுக்கு என்ன நேமோ அதை கொடுத்துடுவோம். கொடுத்துட்டோம்னா அது இதில் பேஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டுக்கு, அதாவது இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இதில் இருக்கிற பாதி அதில் இருக்கிற பாதி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண உங்களுக்கு எஃபெக்ட் மாறும். ஆனால் மேட்ச் கலர்னு வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஃபோட்டோவில் இருக்க அப்படியே கலரை பேஸ் பண்ணி இங்கே இதாக்குறது. இதான் ஒரிஜினல் பிக்சல், இதுதான் அதில் பேஸ்ட் ஆனது. இதுக்கப்புறம் இன்னொரு இது ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இங்கே ப்ரஷ் இல்லை கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல்னு ஒன்று இருக்குது, அதை கொடுத்துக்கிடுவோம். இதை கலராக மாற்றிக்கிடுவோம். மாற்றிட்டு ஐ ட்ராப்பரில் இந்த செலக்ட் ஐ ட்ராப்பரை செலக்ட் பண்ணிட்டு இந்த டோலரன்ஸ் 20% இருக்குது. எந்த கலரில் வேணுமோ அதில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் ஆல்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். வந்துட்டு நான் எங்கெல்லாம் ட்ராக் பண்ணுறேனோ அந்த கலர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் அது பேஸ்ட் ஆகும். அதில் எந்த கலருக்கு மேலே அது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும். சரிங்களா? அந்த கலர் அதில் எல்லா அதில் பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம செலக்ட் பண்ண அந்த கலரை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இது நம்ம ட்ராக்னா அந்த கலர், அந்த பேக்ரவுண்ட் ஃபோர்க்ரவுண்ட் கலர் அப்படியே இதில் ஃபேஸ் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? இதுதாங்க இந்த மாதிரி டூ கலர். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருந்திருக்கானே. மேலும் இந்த மாதிரி தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.